ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 4 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல வந்து பேச போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷேர் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்கெட் என்னன்னா இந்த ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா எல்லாருமே பேசக்கூடியது என்னதுன்னா ரிலையன்ஸ் ஒரு ஸ்டாக், இது HDFC பேங்க் ஒரு ஸ்டாக், ஐடிசி ஒரு ஸ்டாக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இந்த எல்லா ஸ்டாக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணி ஒரு ஈக்விட்டி மார்க்கெட் கீழே வச்சிருப்பாங்க. அதாவது எல்லா ஸ்டாக்ஸுமே தொகுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் பேர் தான் ஈக்விட்டி மார்க்கெட். இந்த ஈக்விட்டி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுலயும் பிரிச்சிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப், இன்னொன்னு பாத்தீங்கன்னா மிட் கேப், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப். இந்த லார்ஜ் கேப் அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 100 வரை, அதாவது 1 to 100 வரை டாப்ல இருக்கக்கூடிய அந்த 100 கம்பெனிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த மிட் கேப் அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 100ல இருந்து 250குள்ள இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியுமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் கேப் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 250க்கு கீழே அடுத்து இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக இந்த ஈக்விட்டி மார்க்கெட்ல பெஸ்டா இருக்கக்கூடிய இன்னொரு இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ETF அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல என்னன்னா அதாவது அதுல எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா நிப்டி பீஸ், கோல்டு பீஸ், பேங்க் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈக்விட்டி ஸ்டாக்ஸே இருக்கும். இந்த நிப்டி பீஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 15 கம்பெனிஸ் நம்ம தனித்தனியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, அதாவது ஒவ்வொரு ஸ்டாக்கும் எடுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இந்த நிப்டி பீஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம என்ன பண்றது அர்த்தம் பாத்தீங்கன்னா அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி அர்த்தம். அதாவது நம்ம தனித்தனியா ஸ்டாக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பண்ண தேவை கிடையாது. இந்த நிப்டி அப்படின்ற ஒரு நிப்டி பீஸ் அப்படின்ற ஒரு ஈக்விட்டி ஷேர்ல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாவே இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் தான். இந்த மார்க்கெட் வந்து எப்போ ஓபன்ல இருக்கும் அப்படின்னு பாத்துக்கலாம். இந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வந்து ஓபன்ல இருக்கும். அதோட டைமிங் பாத்தீங்க அப்படின்னா காலையில 9:15க்கு மார்க்கெட் ஓபன் ஆகி ஈவினிங் 3:30க்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஈக்விட்டி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட். இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட் தான் இப்ப சமீபத்துல நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்னே சொல்லலாம். இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ், செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் டெரிவேட்டிவ், தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா கமாடிட்டி டெரிவேட்டிவ், ஃபோர்த் ஒன்னு பாத்தீங்கன்னா கரன்சி டெரிவேட்டிவ். இந்த 4 செக்மெண்ட்டுமே என்ன ஆகும்னா இந்த டெரிவேட்டிவ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டெரிவேட்டிவ்னா நம்ம என்ன சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் நம்ம பண்ணுவோம் பாத்தீங்களா, அதுதான் இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல நம்ம பண்ணுவோம். அதாவது ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் பண்ணுவோம், ஸ்டாக்குக்கும் பண்ணுவோம், கமாடிட்டிக்கும் பண்ணுவோம், இந்த கரன்சிக்கு பண்ணுவோம். இப்ப இந்த இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ல யார் யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்எஸ்சியை பொறுத்தளவு யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிப்டி இருக்காங்க, பேங்க் நிப்டி இருக்காங்க, இது போக பின் நிப்டி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. பேங்க் நிப்டி அப்படின்னா அதாவது பேங்க் நிப்டி இண்டெக்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிப்டியில வந்து டாப் 15 கம்பெனிஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிருந்தோம். இந்த பேங்க் நிப்டியில பாத்தீங்கன்னா பேங்க் செக்டர் இருக்கக்கூடிய ஒரு 12 பேங்க்ஸ் என்ன ஆகும்னா இதுல வந்து மேஜரா வந்து என்ன பண்றாங்கன்னா ரோல் பிளே பண்றாங்க. இது போக பின் நிப்டி அப்படின்னா அதாவது பினான்சியல் சர்வீஸ் செய்யக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே இந்த பின் நிப்டிக்குள்ள வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் டெரிவேட்டிவ் அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்லயுமே ஒரு சில ஸ்டாக்ல இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குன்னா அவைலபிளா இருக்கு. டெரிவேட்டிவ் மார்க்கெட் பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே ஓபனா இருக்கும். சேம் டைம் தான் நம்ம ஈக்விட்டிக்கு சொன்ன மாதிரி மார்னிங் பாத்தீங்கன்னா 9:15 ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் வந்து 3:30க்கு என்ன ஆகும்னா இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட் என்ன ஆகும்னா க்ளோஸ் ஆகும். தேர்ட் ஒன் இருக்க மார்க்கெட் இந்த கமாடிட்டி டெரிவேட்டிவ் அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கரன்சி டெரிவேட்டிவ் சேம் அதே கான்செப்ட் தான். இந்த கமாடிட்டி மார்க்கெட்டை இன்னொரு பேர் எப்படி, அதாவது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருள் சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருள் சந்தை அதாவது பொருள்னாலே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது கோல்டு, சில்வர், குரூட் ஆயில், அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோதுமை, இந்த மாதிரி அதாவது பொருளை நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ எல்லாமே என்ன பண்ணுவோம்னா இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல வரும். இதுல பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர்,
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரூட் ஆயில், அடுத்து பாத்தீங்கன்னா இது நம்ம தனிமங்கள் இருக்கு பாத்தீங்களா, ஜிங்க், நிக்கல், அலுமினியம், இந்த மாதிரி எல்லாமே பொருள் சம்பந்தப்பட்ட எல்லாமே என்ன பண்ணும்னா இந்த கமாடிட்டி மார்க்கெட்டுக்குள்ள வரும். இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல அதே நம்ம டெரிவேட்டிவ்ல சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் இந்த கமாடிட்டி மார்க்கெட்லயும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கமாடிட்டி மார்க்கெட் வந்து எப்போ ஓபன்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 9:15 ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் அதாவது நைட் பாத்தீங்க அப்படின்னா 11:30 வரை என்ன இருக்கும்னா இந்த கமாடிட்டி மார்க்கெட் வந்து ஓபன்ல இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கரன்சி மார்க்கெட். கரன்சி மார்க்கெட் அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஐஎன்ஆர், அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆர், யூரோ ஐஎன்ஆர், ஏயுடி ஐஎன்ஆர், ஜேபிஒய் ஐஎன்ஆர், இந்த மாதிரி நம்ம வேற ஒரு கரன்சி பேரோட நம்ம கரன்சி சேர்ந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட் பேர் தான் இந்த கரன்சி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்தியாவில் பாத்தீங்கன்னா ஐஎன்ஆர் பேரு கூட மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்தியன் ரிஜிஸ்ட்ரேஷன் புரோக்கர்ஸ்ல மட்டும் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில புரோக்கர், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த இதுக்கு வந்து அலோவ் பண்றாங்க, அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேர் வந்து நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபாரெக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து இல்லீகலா தான் இருக்கு, அது வந்து லீகல் கிடையாது. பட் ஃபாரெக்ஸை பத்தி நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கலாம். அதனால் பேர், அதாவது வேற கரன்சி பேர் கூடிய நம்ம கரன்சியை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடியதோ இல்ல வேற வேற, அதாவது யூஎஸ்டி, ஏயுடி, ஜிபிபி, யூஎஸ்டி, அந்த மாதிரி வேற வேற கரன்சி பேர் கூட ட்ரேட் பண்ணக்கூடியதான் இந்த கரன்சி மார்க்கெட் அல்லது ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எப்ப வர ஓபன்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மண்டே டு ஃப்ரைடே 24 ஹவர்ஸ் என்ன இருக்கும்னா ஓபன்ல இருக்கும். ஒரு சில கரன்சி மட்டும் என்ன ஆகும்னா மார்னிங் டைம் என்ன ஆகும்னா ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ என்ன இருக்கும்னா பிரேக் இருக்கும்.